அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கதாலிக அர்ஸல்னாக ஃபி உம்மத்தின் கத் கலத் மின் கப்லிஹா லிததூ அலைஹிமுல்லதி அவ்ஹைனா இலைக் வஹும் யக்ஃபுரூன பிர்ரஹ்மான் குல் ஹுவ ரப்பி லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வ இலைஹி மதாப். ஆமன்னா பில்லாஹ் ஸல்லல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். அவ்வாறே நாம் சென்றுவிட்ட உம்மத்துமார்களுக்கு அவர்களுக்கும் சேர்த்தே உங்களை நாம் இறை தூதராக அனுப்பி வைத்திருக்கிறோம். இக்காலையிலே வாழக்கூடிய அந்த உம்மத்துமார்களுக்கு எதற்காக என்றால், லிதத்லுவ அலைஹிமுல்லதி அவ்ஹைனா இலைக், உங்களுக்கு நாம் வஹி அறிவித்த இந்த இறைமறையை நீங்கள் அவர்களுக்கு ஓதி காட்ட. வஹும் யக்ஃபுரூன பிர்ரஹ்மான், அவர்கள் ரஹ்மானை நிராகரிக்கிறார்கள். நபியை நீங்கள் கூறிவிடுங்கள், அவன்தான் என்னுடைய இரட்சகன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் எனக்கு இல்லை, அவன் மீதே நான் முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அவன் பக்கமே மீளுமிடம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று வல்ல அல்லாஹ் சூரத்துர் ரஅத் 13ஆம் அத்தியாயத்திலே 30ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய உம்மத்தாருக்கு இறை தூதராக அனுப்பி வைத்தான். அதற்கு முன்னாலும் கூட லட்சத்துக்கும் மேற்பட்ட இறை தூதர்களை அல்லாஹ் அவருடைய உம்மத்துமார்களுக்கு தூதுவர்களாக அனுப்பி வைத்தார். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த உம்மத்தை இஸ்லாமியாவுக்கு இறை தூதராக உதயமானார்கள். ஆனால் மக்கா மக்கள் அவர்களை ஏற்க தயாராக இல்லை. அவர்களையும் ஏற்க தயாராக இல்லை மட்டுமல்ல, அவர்கள் மீது இறக்கி அருளப்பட்ட இறைமறையையும் அவர்கள் ஏற்க தயாராக இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை இங்கே சாடி பேசுகிறான். உங்களுக்கு மட்டுமா நாம் வேதங்களை அனுப்பி வைத்தோம், உங்களுக்கு முன்னாலே லட்சக்கணக்கில் இறை தூதர்களை அனுப்பி வைத்த போது அவர்களுக்கும் சில வேதங்களை வேத கிராமங்களை எல்லாம் நாம் அனுப்பி வைத்தோமே, அதே போன்றுதான் அனுப்பி வைத்திருக்கிறோம். நாம் எதை வகையாக அறிவித்திருக்கிறோமோ அதை அவர்களுக்கு ஓதி காட்ட என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி, அவர்கள் ரஹ்மானை நிராகரிக்கிறார்கள், அதை பற்றி நீங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை, உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், ரஹ்மானை நிராகரிக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் அரபு உலகத்தில் அல்லாஹுடைய திருநாமத்தை போற்றும் போது ரஹ்மான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் ரஹ்மான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்றைய மக்கா மக்கள் அல்லாஹுவையும் ஏற்றிருந்தார்கள், அதே சமயத்தில் இணை வைப்பவர்களாக இருந்தார், அல்லாஹோடு இணை வைப்பவர்களாக இருந்தார். அல்லாஹுவை ஏற்றிருந்த அவர்கள் ரஹ்மான் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. எனவே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரஹ்மானை பயன்படுத்திய போது அவர்கள் ஏற்க மறுத்தார் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். குறிப்பாக ஹுதைபியா உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அவர்கள் சில வாசகங்களை எடுத்த மாத்திரத்திலே பதிவு செய்கிறார்கள். இந்த வழமை பிரகாரம் பதிவு செய்கிறார்கள். ரஹ்மானாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று பதிவு செய்தார். அதை ஏற்க மறுத்தார்கள். அதிலே முக்கியமாக மக்கா குறைஷிகள் சார்பிலே ஒப்பந்ததாரராக இருந்தது ஸஹ்ல் இப்னு அம்ரு என்பவர். அவர்தான் பேசுகிறார், நாயகத்திடத்திலே பேசுகிறார், மக்கா மக்கள் சார்பிலே தூதுவராக பேசுகிறார். இந்த ரஹ்மான் என்ற வார்த்தையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தியது கிடையாது. பிஸ்மிக்கல்லாஹும்ம என்று நீங்கள் சொல்ல வேண்டும், இறைவா உன்னுடைய பெயரால் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர ரஹ்மான் என்ற வார்த்தையை நீங்கள் நீக்கிவிட வேண்டும் என்று சொன்னார். இன்னொரு விஷயத்தையும் அவர்கள் பதிவு செய்ய மறுத்தார். அல்லாஹுடைய தூதராகிய முகமது அவர்களிடமிருந்து எழுதி கொடுக்கப்படுகின்ற பத்திரம் என்று அதிலே பதியப்பட்டிருந்தது. அல்லாஹுடைய தூதராக நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் நமக்கு ஏன் பிரச்சனை, உங்களை ஏன் நாங்கள் நிராகரிக்கிறோம், அப்படியே தூதுவராக ஏற்றுக்கொண்டு விட்டால் மக்காவுக்குள் உங்களை அனுமதிக்காத பாவத்திற்கு நாங்கள் ஆளாகி விடுவோமே, உங்களுக்கு அநீதம் இழைத்தவர்களாக ஆகிவிடுவோமே. எனவே நீங்கள் அல்லாஹுடைய தூதர் என்கிற பெயரை எடுத்துவிட்டு அப்துல்லாவுடைய மகன் முகமது என்று குறிப்பிடுங்கள், உங்களுடைய தந்தை பெயரை சொல்லுங்கள்,
உங்களுடைய இயற்பெயரை நீங்கள் சொல்லுங்கள் என்று அதற்கும் அவர்கள் கண்டிஷன் பண்ணினார்கள். அந்த நேரத்திலேயும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இணங்கி போனார்கள். அருமை சகோதரர்களை, பெரியவர்களை எதிர்த்து பேசியிருக்கலாம். எதிர்த்து பேச சில சஹாபிகள் தயாரானார்கள். அவர்களை அமைதிப்படுத்தி விட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில சமயங்களில் நாம் இறங்கி செல்ல வேண்டும், இணங்கி செல்ல வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். அதற்கு பின்னால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், நிறைய சீர்திருத்தங்கள் ஏற்படும். அதன் அடிப்படையில் சீர்திருத்தங்கள் ஏற்பட்டது, பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சுல்ஹ், சமாதான அடிப்படையிலே அவருடைய பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில அமைய வென்றிருந்த காரணத்தினால இந்த இரண்டு விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டார். ரஹ்மான் என்ற வார்த்தையும் எடுத்தார்கள், அத்தோடு அல்லாஹுடைய தூதர் என்கிற அந்த வார்த்தையும் எடுத்தார். காரணம், அல்லாஹுடைய தூதர் என்பதை தான் அவர்கள் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் யமாமா என்கின்ற அந்த ஊர் நாம் அறிந்த ஒரு விஷயம்தான். இங்கே முசைலமத்துல் கذாப், மாபெரும் பொய்யன் என்பது பொருளாம், பிரபல்யமிக்க பொய்யன். அவன் தன்னை நபி என்று தாவா செய்து கொண்டிருந்தான். நபி என்று தாவா செய்து கொண்டிருந்தான். அதன் காரணமாக போர்கள் நிகழ்ந்தன. அந்த போர்களிலே அவன் கொல்லப்பட்டான். ஒவ்வொரு காலகட்டத்திலுமே சில பேர் தோன்றுவார்கள், நான் நபி என்று சொல்வார்கள். இன்றைய காலகட்டத்திலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. நான் தான் மஹ்தி என்று சொல்வார், அதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது தோன்றுவார்கள் என்றால் கியாம நாளுடைய நெருக்கத்தில் தான் தோன்றுவார்கள். ஆனால் இப்போதே அவர்கள் சொல்ல ஆரம்பிப்பார். அதே போன்றுதான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அவர்களுக்கு போட்டியாக யமாமா என்ற பிரதேசத்தில் முசைலமத்துல் கذாப் என்பவர் தன்னை ஒரு நபி என்று வாதிட்டு கொண்டிருந்தார். வாதிட்டு கொண்டது மட்டுமல்லாமல் ரஹ்மானுல் யமாமா என்று அவர் ஒரு புனைப்பெயரும் சுட்டி கொண்டார். யமாமாவுடைய அன்பாளர், யமாமாவுடைய கிருபையாளர் என்ற புனைப்பெயரையும் சுட்டி கொண்டார். அன்றைய காலகட்டத்தில் அவ்வாறு தங்களுக்கு தாங்களே பெயர்களை சூட்டிக் கொள்வார்கள். ஆனால் இறைவனை விழிக்கின்ற போது ரஹ்மான் என்று விழிக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர் எதிர்த்தார். பெருமானார் ரசூலே ஸஹ்ல் இப்னு அம்ரை எதிர்த்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏற்றார்கள். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே பேசும் யக்ஃபுரூன பிர் ரஹ்மான், ரஹ்மானை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ரஹ்மானுடைய கருத்து விளங்காமல், அதனுடைய தத்துவம் விளங்காமல், அதிலே புதைந்திருக்கிற கருணையை விளங்காமல் நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை பற்றி பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன அல்லாஹ் சூரத்தில் இஸ்ராவிலே ஒரு வசனத்தை பதிவு செய்தார். நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள், ரஹ்மான் என்று அழையுங்கள், எப்படி அழைத்தாலும் ஐயம்மா தது ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்கிறார். இதோ அஸ்மால் ஹுஸ்னா பொறிக்கப்பட்டிருக்கிறதே. அல்லாஹ் என்று அழைத்தாலும் ரஹ்மான் என்று அழைத்தாலும் எந்த பெயர்கள் கொண்டு நீங்கள் அழைத்தாலும் உங்களுடைய அழைப்பை நான் ஏற்க தயாராக இருக்கிறேன். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு, அழகிய திருநாமங்கள் உண்டு என்றும் அந்த ரஹ்மானைத்தான் அவர் நிராகரிக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அவர் நிராகரிக்கிறார்கள். நீங்கள் சொல்லிவிடுங்கள், அவன்தான் என் ரப்பு, வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர யாரும் இல்லை. நீங்கள் வேண்டால் நம்பாமல் செல்லுங்கள். அலைஹி தவக்கல்து, அவன் மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். இலைஹி மத்தாப், அவன் பக்கம்தான் மீளும் இடம் இருக்கிறது என்று நீங்கள் உறுதியாக தெளிவான முறையில் எடுத்து சொல்லிவிடுங்கள் என்று நபியை பார்த்துக்கோ. ரஹ்மான் என்ற வார்த்தை சாதாரணமான ஒரு வார்த்தையா? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய உம்மத்தாரை பார்த்து கேட்டுக்கொண்டார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அழகிய பெயர் சூட்டுங்கள். அப்துல்லா என்று நீங்கள் பெயர் சூட்டுங்கள், அப்துல் ரஹ்மான் என்று பெயர் சூட்டுங்கள், ஹாரிஸ் என்கிற பெயரை சூட்டுங்கள், ஹம்மாம் என்கிற பெயரை சூட்டுங்கள். ஹாரிஸ் என்றாலும் ஹம்மாம் என்றாலும் நல்ல உழைப்பவர், பாடுபடுபவர், ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடியவர். ஹம்மாம் என்றால் ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடியவர் என்பது பொருளாகும். எனவே அப்துல் ரஹ்மான் என்பது ஒரு பரக்கத்து வாய்ந்த பெயர். ஆனால் மக்கா மக்களுக்கு அதனுடைய அருமை புரியும். ரஹ்மான் என்றால் என்ன அர்த்தம்? அளவற்ற அருளாளன், அளவற்ற அருளான். ரஹீம் என்றால் நிகரற்ற அன்புடையோன். அளவற்ற அருளாளன் என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலேயும் அவன் அல்லாஹ் நல்லவர்களுக்கும் தீயவருக்கும் கிருபை செய்யக்கூடிய என்பது பொருளாகும். இதை அவர்கள் விளங்கவில்லையே. அல்லாஹ்வை நிராகரித்த போதும் கூட அவர்களுக்கும் அல்லாஹ் உதவக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அவர்கள் விளங்கியிருந்தார்கள் என்றால் ரஹ்மான் என்ற வார்த்தையை நிராகரித்திருப்பார்கள். நாம் விளங்குகின்றோம் அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அவர்கள் குஃப்ரிலே ஈடுபட்டார்கள். நம்முடைய மக்களில் பலர் தவறான வழிகளில் செல்கிறார்கள். குடிப்பழக்கம் இருக்கிறது, வட்டி பரிவர்த்தனை இருக்கிறது, அது அல்லாத எத்தனையோ தப்பு தாண்டவங்களில் ஈடுபடார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான்.
ரஹ்மானிலே அந்த அர்த்தம் இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் அவர் நல்லவராக இருக்கட்டும் கெட்டவராக இருக்கட்டும் எல்லோருக்கும் அருள் பாலிக்கின்ற அருளாளராக இருக்கிறார் என்பது இதை விளங்காமல் தான் அவர் ரஹ்மான் என்ற வார்த்தையை நிராகரிக்கிறார்கள். நீங்கள் அதை பற்றி பொருட்படுத்த வேண்டியதில்லை என்று. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு பெரிய பாக்கியம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் அந்த பரக்கத்து வாய்ந்த பெயர்களை சொல்லுகிறோமே, அதன் மூலமாக நாம் காப்பாற்றப்படுகின்றோம், இரட்சிக்கப்படுகின்றோம், நம்முடைய ரிசுக்கிலே அல்லாஹ் விருத்தி கிடைக்கிறது என்கின்ற அந்த பாடத்தை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். என்றைக்கும் நாம் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் ரஹமத் செய்வானாக. வாஃபித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.